தோழிகளுக்கும் தோழர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். இது 4வது பாகம். போன பாகத்துல குதிரையில 2 பேர் வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். குதிரையில வந்தவங்க மகேந்திரவர்மரும் அவரோட பையனும் தான் அப்படின்னு தெரிஞ்சதும் ஆயனருக்கே பெரிய வியப்பா இருந்துச்சு. ஆனா நம்ம சிவகாமிக்கோ வெக்கம் தான் வந்துச்சு. வெக்கத்தோட அவ அப்பா பின்னாடி மறைஞ்சு நின்னுட்டா. ஒளிஞ்சிருந்தது அவ உருவம் மட்டும்தான். ஆனா அவளோட மனசும் கண்ணும் மகேந்திரவர்மரை தாண்டி அவரோட பையன் எங்க இருக்கான்னு தேடுச்சு. மீன் மாதிரி அவ்வளவு அழகா இருந்துச்சு அவளுடைய கண்கள். ஒரு வழியா நரசிம்மவர்மரை கண்டுபிடிச்சிருச்சு. டக்குன்னு பட்டாம்பூச்சி மாதிரி சிறகடிக்க ஆரம்பிச்சிருச்சு அவளோட இமைகள். இத நம்ம இளவரசரும் பார்க்க அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். உடனே பேக்ரவுண்ட்ல எனக்கு ஒரு பாட்டு தான் கேட்டுச்சு இந்த சீனை படிக்கும் போது. என்ன பாட்டுனா, விழியில் விழி மோதி இதய கதவு ஒன்று திறந்ததே. இப்படி விழிகள் 4 பேசிட்டு இருக்க, ஆயனரே அப்படின்னு கம்பீரமா நம்ம சக்கரவர்த்தி கூப்பிட்ட வார்த்தையில அந்த விழிகளோட கனவு கலைஞ்சது. நான் கேள்விப்பட்டது உண்மையா? உங்களுக்கும் சிவகாமிக்கும் எதுவும் ஆகலையே அப்படின்னு கரிசனத்தோட கேட்டாரு நம்ம சக்கரவர்த்தி. குதிரை மேல இருந்து அப்படியே இறங்கி வந்தாரு. ஏகாம்பரர் அருளால ஒன்னும் விபரீதம் நடக்கல பிரபு அப்படின்னாரு ஆயனர். சிவகாமி ரொம்ப பயந்துட்டாளா அப்படின்னு அரசர் கேட்க, அவ இதெல்லாம் ஏதோ சர்க்கஸ் மாதிரி பார்த்து ரசிச்சிட்டு இருந்தா பிரபு, பயப்பட்ட மாதிரி தெரியல அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சதும் அரசர் சிவகாமிய பார்த்து, சிவகாமி ஏன் தலை குனிஞ்சிட்டு இருக்க? உன் டான்ஸ நாங்க பார்க்காம பாதியிலே போயிட்டோம்னு வருத்தமா அப்படின்னு கேட்டாரு. சிவகாமிக்கு பதில் சொல்ல ஒரே வெக்கம். அதான் அவர் இருக்கார்ல, எங்க இருந்து ஒரு வார்த்தை கூட வரல, வெறும் காத்துதே வருது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அவளோட மைண்ட் வாய்ஸ். உடனே ஆயனர், அவளுக்கு என்ன அவ்வளவு கூட தெரியாதா? நீங்க பாதியிலே போறீங்க அப்படின்னா ஏதோ முக்கியமான விஷயமா தானே இருக்கணும் அப்படின்னாரு. அரசர் அதுக்கு, ஆமா ரொம்ப முக்கியம்தான், மந்திர ஆலோசனை முடிஞ்சதும் உங்களை தான் முதல்ல கேட்டேன், நீங்க கிளம்பிட்டதா சொன்னாங்க, ஏன் இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்டாரு. ராத்திரி சீக்கிரம் வீட்டுக்கு போனாதான் காலையில வேலைக்கு போக முடியும், இல்லைன்னா ஒரு நாள் வீணால போயிரும் அப்படின்னாரு நம்ம ஆயனர். அதானே, உங்க சிற்பக்கலை மேலதான் உங்களுக்கு எவ்வளோ பற்று. சரி, அப்போ நீங்க கண்டிப்பா போகதான் வேணுமா? இந்த முழு நிலவை பார்த்தா எனக்கும் உங்க கூடவே வரணும் போலதான் இருக்கு, ஆனா முடியாதே, இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு நம்ம அரசர் அவங்க கிட்ட கொஞ்சம் பேச்சு வளர்த்துட்டு பின்னாடி இருந்த அவரோட பையனை பார்த்தாரு. பார்த்ததும் நரசிம்மவர்மர் கீழே இறங்கி அப்பா பக்கத்துல வந்து, அப்பா யானை மேல வேல் வீசின பையன் யாருன்னு கேட்கலையே அப்படின்னாரு. இத கேட்டு அரசர் ஆயனரை பார்க்க, ஆயனர் சொல்றாரு, வேலை எரிஞ்சிட்டு மின்னல் வேகத்துல மறைஞ்சிட்டான் பிரபு, இந்த ஊர்க்கார மாதிரி தெரியல, வெளியூர்கார மாதிரி தோணுது அப்படின்னாரு. இப்படி இவங்க சீரியஸா பேசிட்டு இருக்க கேப்ல கூட நம்ம நரசிம்மவர்மரோட பார்வை சிவகாமி மேலதான் இருந்தது. ஆனா அவளோ அவர் பக்கமா வந்ததும் அவரை பார்க்கவே இல்லை, அவ்வளோ வைக்கும். அவரும் அவளோட கோலம் போடுற காலை பார்க்க நினைச்சிருப்பாரோ என்னமோ, டக்குன்னு கீழே பார்த்தாரு. அங்க அவ கையில இருந்து நழுவி கீழே விழுந்து அந்த முறிஞ்ச வேல் இருந்துச்சு. அதை பார்த்த நரசிம்மவர்மர் அவகிட்ட பேச ஒரு சான்ஸ் கிடைச்ச மாதிரியே இன்ஸ்டன்டா ஒரு கேள்வி கேட்டாரு. சிவகாமி அது என்ன அப்படின்னு கேட்டுட்டே அவ பக்கத்துல போனாரு. நம்ம சிவகாமி லைட்டா பேக் அடிச்சு கீழே இருந்த வேலை எடுத்து மௌனமா அவரை பார்க்காமலே அவர்கிட்ட நீட்டினா. ஒரு ஆர்வத்துல வேகமா வாங்க வந்த நம்ம நரசிம்மரோட விரல் அவ மேல பட்டதும் ஷாக் அடிச்ச மாதிரி 2 பேரும் டக்குன்னு விலகுனாங்க. ஒரு மாதிரி நரசிம்மவர்மர் அந்த மொமெண்ட மேனேஜ் பண்ணிட்டு, இப்போ இந்த வேல் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சு ஆயனரை பார்த்து, உங்களை மதையான கிட்ட இருந்து காப்பாத்தினது இந்த வேல் தானா அப்படின்னு கேட்டாரு. ஆமான்னு அவர் சொல்லி ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ள நம்ம நரசிம்மவர்மர் அப்பாவை பார்த்து, அந்த பையனை கண்டிப்பா கண்டுபிடிக்கணும்ப்பா, அவன் எவ்வளவு பெரிய ஆளை காப்பாத்திருக்கான் அப்படின்னாரு. உடனே அப்பா சொன்னாரு, சிற்பிய மட்டுமா காப்பாத்துனா அப்படின்னு ஒரு நமட்டு சிரிப்பு சிரிச்சாரு. சிரிச்சுட்டே சிவகாமிய பார்த்து, உன்னோட டான்ஸ் இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சு, முழுசா பார்க்க முடியலங்கிற வருத்தம் தான்.
ஆயனரே, உங்ககிட்ட பேச நிறைய இருக்கு, அவசியம் மாமல்லபுரம் வரேன், இப்போ ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. அவங்க இருக்க வரைக்கும் ஆயனர் புறப்பட மாட்டாருன்னு தெரிஞ்சு அரசரும் அவரோட பையனும் வேகமா குதிரை மேல ஏறி புறப்பட்டாங்க. புறப்படுறப்போ பின்னாடி வந்த வீரர்கள்ல ஒருத்தரை கூப்பிட்டு, அந்த பையனை இன்னைக்கு கண்டுபிடிச்சு வச்சு நாளைக்கு அரண்மனைக்கு கூட்டிட்டு வர்றது உன் பொறுப்பு அப்படின்னு ஆர்டர் போட்டுட்டு கிளம்பினாரு நம்ம அரசர். அவங்க கிளம்புனதும் சிவிகையும் கிளம்புச்சு. இங்க ஒரு சின்ன ஒரு வரி இன்ஃபோ, ஆக்ஞை அப்படிங்கிற வார்த்தையை இங்க ஆர்டருக்கு யூஸ் பண்ணிருப்பாரு நம்ம கல்கி. அடுத்து வாங்க நம்ம பரஞ்சோதி கிட்ட போவோம். அவன் அந்த பிளாட்ஃபார்ம் மேல தூங்கி கொஞ்ச நேரம் கூட இருக்காது, அதுக்குள்ள ஏதோ பேச்சு சத்தம் கேட்டு அதிர்ந்து எந்திரிச்சான். அது என்னன்னா, 2 பேர் பேசிக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றான், கோவில் யானைக்கு மதம் பிடிச்சா நல்ல சகுனம் இல்லைன்னு சொல்லுவாங்களே, நாட்டுக்கு ஏதோ ஆபத்து வரும் போல தெரியுதே. ஆமா, யானைக்கு எப்படி திடீர்னு மதம் பிடிச்சது அப்படின்னு. இன்னொருத்தன் சொல்றான், யாருக்கு தெரியும், யாரோ அசலூர்காரன் யானை மேல வேல் வீசினானா, உடனே அது மதம் பிடிச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சான். ஆயனரும் சிவகாமியும் பொழைச்சதே பெருசுன்னு பேசிக்கிறாங்க அப்படின்னு. ஆமாமா, அரங்கேற்றம் நடுல நின்னது பத்தாதுன்னு இந்த ஆபத்து வேற, பாவம் அப்படின்னு சொன்னா முதல்ல பேசினவன். இதை கேட்டுதான் பரஞ்சோதி எழுந்தான். வேலை எரிஞ்சதால யானைக்கு மதம் பிடிச்சிச்சா, அடா பாவிகளா, என்னடா இப்படி மாத்தி பேசுறீங்க அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கு மேல அவங்க பேசுறத அவன் கேட்கவே இல்லை. அப்போதான் அவனுக்கு ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு. ஐயோ, நம்ம மூட்டை எங்க போச்சுன்னு தெரியலையே, நாவுக்கரசருக்கும் ஆயன சிற்பிக்கும் கொண்டு வந்த ஓலைங்க அதுல தானே இருக்கு, அது மட்டுமா என் ட்ரெஸ் பணம் எல்லாம் அதுலதான் இருக்கு, போச்சா? ஒருவேளை தேடினா கிடைக்குமோ, எல்லாரோடும் ஒரே மாதிரி இருக்கு, இதுல யானை வந்த ரோட்டை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு புலம்புனான். புலம்பிட்டே அந்த பிளாட்ஃபார்ம் மேல இருந்து இறங்கி ஒரு கெஸ்ட்ல வந்த வழியிலே நடந்து போனான். நல்ல ராத்திரி ஆயிடுச்சு போல, ஒரே அமைதியா இருட்டா இருந்துச்சு நிலா வெளிச்சத்தை தவிர. அப்பையும் பரஞ்சோதி அவன் மூட்டையை தேடுறத விடல. ரொம்ப நேரம் தேடியும் ஒன்னும் பிடிபடல. சரி, நடு ராத்திரி ஆயிடுச்சு, இனி தேடி பிரயோஜனம் இல்ல, பேசாம நாவுக்கரசர் மடத்துக்கே போயிட வேண்டியதுதான் அப்படின்னு முடிவு பண்ணான். ஆனா அதுக்கும் வழி தெரியலையே. இவ்ளோ பெரிய ஊர்ல என்னை இப்படி தன்னந்தனியா தவிக்க விட்டுட்டீங்களே அப்படின்னு அவன் நினைச்சிட்டே இருந்த நேரம் நல்ல வேளையா ஒரு தெரு முனையில 2 பேர் பேசுற சத்தம் கேட்டுச்சு. அட, நகர்காவலர்கள், கண்டிப்பா இவங்களுக்கு வழி தெரிஞ்சிருக்கும், கேட்ட வேண்டியதுதான் அப்படின்னு அவன் நினைக்கிறதுக்குள்ள அதுல ஒருத்தர் கேட்டாரு, யாருப்பா நீ, நடுராத்திரியில எங்க போற அப்படின்னு. நான் வெளியூருங்க, அதான் அப்படின்னு பரஞ்சோதி இழுக்கிறதுக்குள்ள காவலர் கேக்குறாரு, வெளியூரா, எந்த ஊரு அப்படின்னு. பரஞ்சோதி உடனே சோழ நாடுங்க அப்படின்னு சொன்னான். ஓஹோ, அப்போ உறையூரா அப்படின்னு கேட்டாரு காவலர். இப்போ அது திருச்சியில இருக்கு. சோழ நாடு அப்படின்னாலே பொதுவா எல்லாரும் உறையூரை தான் நினைப்பாங்க, ஏன்னா அதுதான் மெயின் டவுன். சரி, பரஞ்சோதி என்ன சொல்றான் அதுக்குன்னு பாப்போம். இல்லைங்க, நான் செங்காட்டாங்குடி அப்படிங்கிறான். இந்த கிராமம் திருச்செங்காட்டாங்குடி அப்படிங்கிற பேர்ல இப்போ நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இன்னைக்கு சாயந்தரம் தான் காஞ்சிக்கு வந்தேன் அப்படின்னு. ஓஹோ, எதுக்கு வந்த அப்படின்னாரு காவலர். அதுக்கு அவன் நாவுக்கரசர் மடத்துல தமிழ் படிக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்றான். இப்படி சொல்லும் போதுதான் பரஞ்சோதியோட பர்பஸ் நம்மளுக்கே கூட தெரியுது. அப்படின்னா நடுராத்திரியில நடு ரோட்ல என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவர் கேட்க, சாயந்தரத்துல இருந்து வழி தேடுறேங்க, கண்டுபிடிக்கவே முடியல மடத்தை அப்படிங்கிறான் பரஞ்சோதி. உடனே காவலர்கள் ஏதோ நக்கலா சிரிச்சுட்டு, உனக்கு கண்டிப்பா அங்க போகணுமா, நாங்க அங்கதான் போறோம், நீ வந்தா கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு பரஞ்சோதி அவங்க கூடவே போறான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவங்க ஒரு உயரமான பில்டிங் வாசல் முன்னாடி வந்து நின்னாங்க. இதான் மடமா அப்படின்னு கேட்டான் பரஞ்சோதி. ஏன், பார்த்தா எப்படி தெரியுது அப்படிங்கிறான் காவலன். நிஜமா அதை பார்த்தா மடம் மாதிரியே இல்லை, அதான் அவன் அப்படி கேட்டிருக்கான். தப்பிச்சு ஓடக்கூடாது அப்படிங்கறதுக்காகவே உயரமா கட்டின மாதிரி இருக்கு அந்த பில்டிங்கோட சுவர் எல்லாம். இதுல பூட்டு வேற இவ்ளோ பெருசா இருக்கு, மடத்துக்கான அறிகுறியே இல்லையே அப்படின்னு தோணுச்சு பரஞ்சோதிக்கு.
அப்போ 2 காவலர்கள்ல ஒருத்தன் அந்த பூட்டின கதவு கிட்ட இருந்த வாட்ச்மேன் கிட்ட ஏதோ சொல்ல அவன் உடனே கதவை திறந்து விட்டான். கதவை திறந்ததும் திக்கு திக்குன்னு இருந்துச்சு பரஞ்சோதிக்கு. பயத்திலேயே உள்ள போனான். பார்த்தா 2 பக்கமும் உயரமான செவ்வறு எழுப்பி குறுகலா ஒரு பாதை வழியா கூட்டிட்டு போனாங்க. ஒரு இடத்துல நின்னு அங்க இருந்த ஒரு ரூமை ஓபன் பண்ணி அதுல அவனை படுத்துக்க சொன்னாங்க. மடத்துல எல்லாரும் தூங்குறாங்க, விடிஞ்சதும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு காவலர். அந்த இருட்டு ரூம்ல ஒரு கோரப்பாயும் கொஞ்சம் வைக்கோலும் தான் இருந்துச்சு. மூலையில ஒரு பானையில தண்ணி இருந்துச்சு. அவ்வளவுதான். இது நிச்சயமா மடந்தானா அப்படின்னு கேட்டான் பரஞ்சோதி. ஏன், உனக்கு இங்க இருக்க பிடிக்கலனா நீ வெளியே போய் தங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு காவலர். இப்போதைக்கு தூங்க இடம் கிடைச்சா போதும்னு நினைச்ச பரஞ்சோதி, அதெல்லாம் இல்லைங்க, நான் இங்கேயே தூங்குறேன்னு சொல்லி உள்ள போனான். போனதும் அந்த ரூமோட கதவை பூட்ட போன காவலர் சொன்னாரு, இது மடம்தான், ஆனா நாவுக்கரசர் மடம் இல்ல, மகேந்திர சக்கரவர்த்தியோட மடம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு கதவை சாத்தி பூட்டிட்டான். இதுதான் நம்ம புத்த பிக்ஷு கணிச்சு சொன்ன ஆபத்தோ? இது ஒருவேளை ஜெயிலா இருக்குமோ? பரஞ்சோதிக்கு இனி என்ன ஆகும்? அடுத்த பாகத்துல பாப்போம். நன்றி, வணக்கம்.